வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்னைக்கு நான் உங்களுக்காக 4 தரமான வெப்சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சீரிஸ் எல்லாமே தமிழ் டப்பில் இருக்குது. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற வெப்சீரிஸ் என்னென்னா ஹீரமண்டி. ஹீரமண்டி அப்படின்ற மகாலில் நிறைய தேவதாசி பெண்கள் பாலியல் தொழில் பண்ணுறாங்க. அந்த மகாலுக்கு மல்லிகா ஜான் அப்படின்றவங்க தான் ஓனராக இருக்காங்க. பட் இவங்க ஓனராக இருக்கிறது அவங்களோட தங்கச்சி பொண்ணுங்களுக்கே பிடிக்கலை. ஸோ இவங்களை பழிவாங்க நிறைய சூழ்ச்சிகளை பண்ணுறாங்க. அதே சமயம் நாட்டுக்குள்ளே விடுதலை போராட்டம் வேற ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தங்கச்சி பொண்ணுங்க பண்ணக்கூடிய அந்த சூழ்ச்சிகள்ல இருந்து மல்லிகா ஜான் எப்படி தப்பிக்கிறாங்க, அதே சமயம் நாட்டோட விடுதலைக்காக என்ன மாதிரியான உதவிகளை பண்றாங்க அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த வெப்சீரிஸ்ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த எபிசோட்ஸை பாருங்க. நாட்டோட விடுதலையை பாலியல் தொழில் பண்ற தேவதாசி பெண்களோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வெப்சீரிஸ் என்னன்னா த அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சின்ன வயசுல டிவியில் அனிமேஷனில் இந்த வெப்சீரிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த அனிமேஷனில் வந்த அதே ஸ்டோரியை தான் இப்போ இவங்க படமாக பண்ணி வெப்சீரிஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெப்சீரிஸ் தமிழ் டப்பில் தரமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு 5 பூதங்களையும் ஒரே ஒரு நபரால் தான் கட்டுப்படுத்த முடியும். அவரோட பேர் அவதார். அவரை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சு இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்ற மாதிரி நெருப்பு தேசத்தோட கடவுள் பிளான் போடுறாரு. ஸோ அவதாரை தேடுறதுக்காக தன்னோட படைகளை அனுப்புகிறாரு. ஸோ அவதார் அந்த படைகள் கிட்ட இருந்து நெருப்பு தேச கடவுள்கிட்ட இருந்து இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்ற வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ நிறைய பேர் இந்த வெப்சீரிஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அந்த எபிசோட்ஸை பாருங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வெப்சீரிஸ் பேர் என்னன்னா மேரேஜ் கான்ட்ராக்ட். இது ஒரு கொரியன் மூவி. ஸோ வெப்சீரிஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு விதவை பெண் அவளோட 7 வயது மகளையும் அதே சமயம் நோயால் பாதிக்கப்பட்ட தன்னோட அம்மாவையும் காப்பாற்றுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் கூட கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி நடந்த அந்த கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, எண்டிங்கில் லவ் கிரியேட் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் அப்படின்ற வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் அப்படின்ற வெப்சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு நல்ல ஃபீல் குட் லவ் ட்ராமா வெப்சீரிஸு. ஸோ பார்த்துருங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வெப்சீரிஸோட பேர் என்னன்னா அவுட்டர் ரேஜ். அதாவது ஹீரோ அண்ட் ஹீரோவோட ஃபேமிலி எல்லாமே ஒரு வில்லேஜில் இருக்காங்க. அந்த வில்லேஜில் இவங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது. ஒரு நாள் அந்த நிலத்தில் மிகப்பெரிய குழி ஏற்படுது. அந்த குழியால் மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த ஹோல் எப்படி ஏற்பட்டுச்சு, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த வெப்சீரிஸுமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் தரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த வெப்சீரிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன இந்த 4 வெப்சீரிஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய தமிழ் டப்டு மூவிஸ்லாம் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.